காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 383. சத்திய ஆராய்ச்சி ஜீவ கோணத்திலும் ஜகத் கோணத்திலும். இந்திரியம், அதற்கு ஆதாரமான மனஸ், ஜீவனை ஒரு தனி ஆசாமி போல குறுக்கி காட்டுவதே இதுதான். அந்த மனசுக்கு ஆதாரமான ஆத்மா என்று சொல்லிக் கொண்டு போவதற்கு காரணம், ஜீவனுடைய நிலையிலிருந்து அவனுடைய உள் ஆதாரத்தை பார்த்து கொண்டு போவதுதான். சரீரம்தான் முதலில் தெரிகிறது. இது ஜீவனுடைய தனிப்பட்ட சரீரம்தான். அப்புறம் அதற்குள்ளே அதை ஆட்டி வைக்கும் இந்திரிய ருச்சிகள் தெரிகின்றன. இந்த இந்திரிய ருச்சிகளும் ஒரு தனி ஜீவனுக்கு உரியவைதான். அப்புறம் இதற்கும் உள்ளே இருந்து இந்த ருச்சிகளை உண்டாக்கி ஆட்டி வைப்பதான மனஸ் என்பது தெரிகிறது. இதுவும் தனிப்பட்ட ஜீவனை சேர்ந்ததுதான், இண்டிவிஜுவல் மைண்ட் தான். கடைசியிலே அடைய போகிற ஆத்மாதான் ஜீவனுடைய சாரபூதமான ஆதார சத்தியம். அதனாலே அதை நியாயமாக பார்த்தால் தனி ஜீவனுடையது என்று சொல்லவே கூடாது. என்றாலும் தனி ஜீவத்துவம் அடிபட்டு போனால்தான் அந்த ஆத்மாவின் அனுபவமே உண்டாகும் என்னும்போது அதை இவனுடையது என்று சொல்வது நியாயமில்லை. என்றாலும் அதுதான் தன்னுடைய உண்மை நிலை என்று ஒரு உடைய போட்டு ஜீவன் நினைப்பதால் எதற்குமே அது உடைமையாய் இருக்க முடியாதாயினும் அதையும் நம்முடைய பாவனையை கொண்டு தனி ஜீவனை சேர்ந்த விஷயமாகவே வைக்க இடம் ஏற்படுகிறது. இப்படியாக ஒரு தனிப்பட்ட ஜீவனின் சொந்தமான உள் தத்துவம் என்று அவனை மையப்படுத்தி உள்ளே போய் பார்க்கிறபோது இந்திரியங்களை கொண்ட சரீரம், இந்திரியங்களை ஆளும் மனசை அங்கமாக கொண்ட அந்தகரணம், அதற்கும் ஆதாரமான ஆத்மா என்றே போய் முடிந்துவிடுகிறது. இவன் ஒருத்தனையே ஆராய்ந்து கொண்டு போனதால் இவனை மட்டுமில்லாமல் மற்ற ஜீவ பிரபஞ்சத்தையும் ஜட பிரபஞ்சத்தையும் கற்பித்த ஈஸ்வரனை இங்கே மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவே கொண்டு வராமலே சொல்லிக் கொண்டு போகும்படியாக ஆகிறது. ஆனால் சத்திய தத்துவத்தை ஜீவனுடைய நிலையிலிருந்து, ஜீவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்க்காமல் ஜீவ ஜட பிரபஞ்சமான ஜகத்தின் கோணத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டு போனால் அப்போது ஈஸ்வர தத்துவம் வந்துவிடும். ஜகத்துக்கு ஆதார சத்தியம் என்பதாக எந்த மூலவஸ்து ஆராயப்படுகிறதோ அதற்குத்தான் பிரம்மம் என்று பெயர். பிருகு என்றால் பெரிதானது, பெரியது எல்லாம் இதுவே பெரியது என்பதால் பிரம்மம் என்று பெயர். சகல ஜீவ ஜட லோகங்களுக்கும், அதாவது சேதனமான கோடானு கோடி வித ஜீவ ஜந்துக்களுக்கும் எத்தனை விஸ்தாரம் என்று கணக்கு பண்ணுவதற்கே தலை சுற்றுகிற மாதிரி கோடி 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 மைல்கள் பரவி இருக்கிற கோடானு கோடி நட்சத்திராதிகளுக்கும் எது காரணமோ அதுதானே பெருசிலெல்லாம் பெருசு. அதனால் பிரம்மம் என்று பெயர். இப்படி அதுவே சர்வ காரணம், சர்வாதாரம், சகலத்துக்கும் மூலம் என்றால் அப்போது ஜீவனுக்கும் அதுவே தானே ஆதாரமான மூலவஸ்துவாக இருக்க வேண்டும். இப்படி ஜீவனுக்கு ஆதாரமாய் இருப்பதைத்தானே அவனுடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மா என்பதாக சொன்னோம். அதனாலே ஆத்மாவேதான் பிரம்மம் என்று ஆகிவிடுகிறது. ஜீவனுடைய பாயிண்டிலிருந்து அவனுக்கு அடிப்படையான சத்தியம் எது என்று பார்த்து கொண்டே போய் நாம் முடிவாக அடைந்த ஆத்மா எதுவோ அதையேதான் ஜெகத்தின் பாயிண்டிலிருந்து அதற்கு எது அடிப்படை என்று பார்த்து கொண்டு போகும்போது பிரம்மம் என்கிறோம் என்று தெரிகிறது. ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்வதை விட பிரம்மமே ஆத்மா என்பதுதான் பொருத்தமானது. ஆத்மாவும் பிரம்மமே ஒன்றுதான் என்றாலும் கூட ஒரு ஜீவனை குறித்ததாகவே நினைக்கப்படும் ஆத்மாவை சர்வ ஜீவ ஜட காரணவஸ்துவான பிரம்மம் என்பதை விட பிரம்மமேதான் ஆத்மா, அதாவது சகல பிரபஞ்சங்களாகவும் எது தோன்றுகிறதோ அதுவேதானப்பா நீயாகவும் நானாகவும் அவனாகவும் இப்படி நானா ஜீவர்களாக தோன்றுவது என்று சொல்வதுதான் பொருத்தம். அதுதான் அழகு. ஜீவனாக தன்னை நினைத்து கொண்டிருப்பவன் பிரம்மமேதான். இவனுடைய ஆத்மாதான் சர்வாத்மா. சர்வ ஆத்மா என்றால் பல ஆத்மா இல்லை, ஆத்மா ஒன்றுதான். சர்வத்துக்கும் அந்த ஒன்றே ஆத்மா. சர்வ ஜீவ ஜகத்துகளாகவும் அந்த ஒன்றே மாயா சக்தியாலே வேஷம் போட்டுக்கொண்டு தோன்றுகிறது. இப்படி சொல்கிற போதுதான், அதாவது ஜீவனின் பாயிண்டில் ஆதாரம் என்ன என்று பார்க்காமல் ஜெகத்தின் பாயிண்டிலிருந்து ஆதாரத்தை ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் ஆத்மாவுக்கு அடுத்தாற்போல் அது மாயையாலே போட்டுக்கொண்டுள்ள ஈஸ்வர ரூபமான காஸ்மிக் மைண்ட் வந்துவிடும். அப்புறம்தான் அது சின்ன மனசுகளாக நம் மனசுகளை உண்டு பண்ணி நமக்கு தனி அகங்காரத்தை கொடுத்து ஜீவர்களாக ஆக்குவது. இந்த ஈஸ்வரனேதான் இந்திரிய மூலமாக ஜீவ மனஸ் பலவித அனுபோகங்களை எதிலிருந்து பெறுகிறதோ
அந்த ஜெகத்தையும் தோற்றுவிப்பது. இன்னொரு தினசாக சொல்கிறேன். ஜீவ ஆத்மா, ஈஸ்வர ஆத்மா. ஜீவனுக்கு ஆதாரம் என்ன என்று பார்த்தால் அவனுடைய மனஸ். அப்புறம் ஆத்மா என்று போகிற மாதிரி ஜகத்துக்கு ஆதாரம் என்னவென்று பார்த்தால் இதையெல்லாம் பண்ணி ஒன்றோடொன்று பின்னி வைத்து ஆட்டிக்கொண்டிருக்கிற ஈஸ்வரன் என்று தெரிகிறது. அப்புறம் ஆலோசித்தால் அவனுக்கும் ஆதார அடிப்படையாக ஒன்றும் பண்ணாமல் தானாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆதார சத்தியம் இருப்பதாக தெரிய வரும். ஜகத்தை பண்ணுகிறவன் ஈஸ்வரன் என்னும் போதே அவன் அதை பண்ணாமல் தானாக இருக்கிற நிலை என்ன என்பதாக அவனுடைய நிஜஸ்வரூபத்துக்கு ஒரு பேசிஸை தேட வேண்டியதாகத்தானே இருக்கிறது. ஜீவ மனசுக்கு இதே மாதிரி ஆதாரத்தை தேடிக்கொண்டு போன போதுதான் சதாவும் எதையாவது பண்ணிக்கொண்டே உள்ள இந்த மனசுக்கு ஆதாரமாக எதையும் பண்ணாமல் வெறுமே இருந்து கொண்டு மட்டும் உள்ள ஆத்மா இருக்கிறது. அதன் இருப்பு தூக்கம், மூர்ச்சை முதலியவற்றால் நெகட்டிவாகவும் சமாதி அனுபவத்தால் பாசிட்டிவாகவும் தெரிகிறது என்று தெரிந்து கொண்டோம். அந்த ஆதாரத்தினால் மனஸ் வேலை பண்ணுவதே, அது இல்லாமல் போனால் மனசே இல்லை என்று தெரிந்து கொண்டோம். இந்த தனி ஜீவ மனசுக்கு சொன்னது ஈஸ்வரன் என்ற காஸ்மிக் மைண்டுக்கும் பொருந்தத்தான் வேண்டும். ஈஸ்வரனுக்கும் ஆதார சத்தியமாக எதுவும் பண்ணாமல் இருந்து கொண்டு மட்டும் இருப்பதான ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். ஜீவனுக்கு ஒரு ஆத்மா உள்ள மாதிரி ஈஸ்வரனுக்கும் ஒரு ஆத்மா இருக்க வேண்டும். அதுதான் பரமாத்மா எனப்படுவது. இத்தனை நாம ரூபங்களும் குணங்களும் காரியங்களும் கொண்ட ஜகத்துக்கு ஆதாரமான ஈஸ்வரன் தன்னில் தானாக ஆதார சத்திய நிலையில் இருக்கும்போது அவனுடைய நிஜஸ்வரூபமாக, அதாவது ஆத்மாவாக இருப்பது எப்படி இருக்கும் என்று ஆலோசித்தோமானால் அது எந்த நாமமும் ரூபமும் குணமும் காரியமும் இல்லாததாகத்தான் இருக்கும் என்று தெரியும். அதெப்படி என்றால், அதற்கென்று தனியாக ஒரு குணம், ரூபம், கர்மம், நாமம் இருந்துவிட்டால் அது இதற்கு வித்தியாசமான மற்ற குண கர்மங்கள், நாம ரூபங்கள் ஆகியவற்றை எப்படி உண்டாக்க முடியும்? பல நிறங்கள் பிறக்கிற மூலம் எது என்ற திருஷ்டாந்தத்தை வைத்து இதை புரிந்து கொள்ளலாம். ஊதாவில் ஆரம்பித்து சிவப்பு வரையில் விப்ஜியார் என்று 7 நிறங்கள் சொல்கிறார்கள். இந்த 7ம் எதிலிருந்து உண்டாயின என்றால் எந்த வர்ணமுமே இல்லாத வெளிச்சத்திலிருந்து, கலர்லெஸ் லைட்டிலிருந்து வந்தது என்கிறார்கள். இதை விஞ்ஞானபூர்வமாகவே கலர் ஸ்பெக்ட்ரம் என்று நமக்கு நிரூபித்து காட்டுகிறார்கள். கலரே இல்லாத சூரிய வெளிச்சத்திலிருந்தே மேகமண்டலத்தில் ஒளிச்சிதறல் ஏற்பட்டு 7 வர்ணங்களும் உள்ள அழகான வானவில் தோன்றுவதை பார்க்கிறோம். கலர் இல்லாத வைரத்தின் பட்டைகளில் வெறும் வெளிச்சம் பட்டு 7 வர்ணங்களையும் வாரி கொட்டும் வினோதத்தை பார்க்கிறோம். இதிலிருந்து பல வர்ணங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியது 7 வர்ணமுமே இல்லாததாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இப்படித்தான் நானா பேதங்கள் கொண்ட குண கர்ம நாம ரூபங்களை கொண்ட பிரபஞ்சத்துக்கு ஆதாரனாக உள்ளவனின் அடிப்படையான நிஜஸ்வரூபம் எந்த குணமும் இல்லாததாக, எந்த கர்மாவும் செய்யாததாக, எந்த நாமமும் தரிக்காததாக, எந்த ரூபமும் கொள்ளாததாக இருக்க வேண்டும். அதுதான் அத்வைதிகள் சொல்லும் நிர்குண நிஷ்கிரிய நாம ரூப ரஹித பிரம்மம். ஜீவனின் நிஜ ஸ்வரூபமான ஆத்மா இப்படிப்பட்டதே என்று பார்த்தோம். இதிலிருந்து இன்னும் ஆலோசித்து கொண்டு போனால் ஈஸ்வரனின் நிஜ ஸ்வரூபமான ஆத்மா ஜீவனின் ஆத்மா மாதிரியான இன்னொன்றாக இருக்க முடியாதென்றும் இதுவும் அதுவும் ஒன்றாகவே தான் இருக்க வேண்டும் என்றும் தெரியும். எப்படி? ஜீவனின் ஆத்மா என்று வைத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஈஸ்வரனின் ஆத்மா என்று வைத்துக்கொண்டாலும் சரி, எதுவானாலும் அது குணம், காரியம், ஊர், பேர், உருவம், உடைமை எதுவுமே இல்லாதது என்று பார்த்தோம். அது இப்படி இல்லாதது, எதுவாகவுமே இல்லாதது என்று முடிவுக்கு வரும்போது அதை ஒரு சைஃபர் என்று தான் கருத வேண்டியிருந்தது. சைஃபர் என்பது இல்லாத வஸ்து. எனவே அதிலே 2 சைஃபர் 3 சைஃபர் என்று இருக்க முடியாது. நம்பர்களாக இருக்கிறவற்றில்தான் 1, 2, 3 என்று வித்தியாசமாக பல இருக்க முடியும். இல்லாத சைஃபராக பல இருக்க முடியாது. ஆகையினாலே ஜீவனுக்கு ஆத்மாவாய் இருக்கிற ஒரு சைஃபர் ஈஸ்வரனுக்கு ஆத்மாவாக உள்ள இன்னொரு சைஃபர் என்று இருக்க முடியாது. 2ம் ஒன்றுதான் என்று ஆகிவிடுகிறது. ஜீவ ஜகத்தின் கோணத்திலிருந்து பார்க்கும்போது இவற்றை குறித்த எதுவாகவும் அது இல்லை என்பதால் இப்படி சைஃபராக்கினது. ஆனால் அது வாஸ்தவத்தில் எப்படி சைஃபராக இருக்க முடியும்? சர்வமும் அதிலிருந்துதான், அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அதுதான் ஆதாரம், நிஜஸ்வரூபம் என்று சொல்லிவிட்டு அது சைஃபர் என்றால் எப்படி?
ஆகையினால் நம்மை சென்டராக வைக்காமல் அதையே சென்டராக வைத்து பார்த்தால் அது சைஃபர் இல்லை, அதுவே பூர்ணம் என்று தெரியும். 7 கலரில் எதுவாகவும் இல்லை என்பதால் அவற்றுக்கு ஆதாரமாக லைட் என்றே ஒன்று இல்லை என்றால் அது கொஞ்சம் கூட சரியில்லையே. கலர்களாக அது இல்லையே தவிர ஒளி என்ற ஒன்றாக இருக்கத்தானே செய்கிறது. அப்படியே ஜீவனின் ஆத்மா என்பது அவனுடைய இந்திரியாதிகள், மனஸ், காரியங்கள், குணங்கள் முதலியன இல்லாததாய் இருந்தாலும் அதுதான் சத்தியம் என்று இருப்பதாகவே இருப்பது. அது இல்லாமல் எதுவும் இல்லை. இதெல்லாம் அதன் துளி சாயைதான். மேகத்திலோ பிரிசத்திலோ ஒளி சிதறி வர்ணம் உண்டாகிற மாதிரி மாயையிலே ஆத்ம ஒளி சிதறித்தான் ஜீவனுடையதான அந்தகரணம் உண்டாகி இந்திரியாதிகள் வரை விரிவடைந்திருக்கிறது என்பதால் அது பூர்ண வஸ்துவாகவே இருக்க வேண்டும் என்று ஏற்படுகிறது. அது பூர்ணம்தான் என்பதற்கு ப்ரூஃப் மகான்களின் பிரத்யக்ஷ அனுபவத்தில் இருக்கிறது. ஆத்மாவிலே நிலைத்த அவர்கள்தான் கொஞ்சம் கூட எந்தவிதமான குறையும் இல்லாமல் நிறைந்த நிறைவோடு இருக்கிறார்கள். அந்த நிறைவுக்கு அதிகமாக எதையும் கூட்ட முடியாது. இப்படி கூட்டுவதற்கில்லாமல் நிறைவாக இருப்பதுதானே பூர்ணத்துவம். இப்படியே இதைவிட ஸ்பஷ்டமாக தெரிவது சகல ஜகத்தையும் உண்டாக்கி சகல ஜீவர்களையும் ஆட்டி படைக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆதார சத்தியமாய் உள்ள அவனுடைய ஆத்மா நிச்சயமாக பூர்ணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது. ஜீவன் என்று தனியாக உள்ளவரையில் அந்தகரணம்தான் ஜீவனை இப்படி தனியாக ஆக்கியிருக்கிற மாதிரியே ஈஸ்வரன் என்று ஒருவனை ஆக்கியிருப்பதும் மாயையே. மாயையோடு சேர்ந்த பிரம்மமே ஈஸ்வரன். அப்புறம் அவனிடமிருந்து ஜீவ ஜகத்துகள். அப்படியானால் ஈஸ்வரனின் ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? எல்லாம் ஜீவர்களின் தனித்தன்மை கொண்ட அந்தகரணங்களுக்கும் காரணமாய் இருக்கின்ற மாயையிலேயே நேராக எதன் ஒளி சிதறி ஜீவ சமூகம் முழுவதையும் பண்ணி இருக்கிறதோ, அதோடு ஜடமான பிரபஞ்சத்தையும் பண்ணி இருக்கிறதோ, அது பூர்ண வஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். சர்வ பரிபூர்ண அகண்ட தத்துவம் என்று தாயுமானவர் சொல்கிறதாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. ஜீவனின் ஆத்மா பரிபூர்ணமானது, ஈஸ்வரனின் ஆத்மாவும் பரிபூர்ணமானது என்றால் அது ஒரு பூர்ணம், இது இன்னொரு பூர்ணம் என்று இருக்க முடியாது. எப்படி 2 சைஃபர் இருக்க முடியாதோ அப்படியே 2 பூர்ணமும் இருக்க முடியாது. சைஃபர் ஒன்றுதான், இன்ஃபினிட்டி என்கிற அனந்தமும் ஒன்றுதான். 2ம் 1 என்று சொல்லும்போது கூட நம்பர் கொடுத்து விடுகிறோம். ஆகவே 1 என்பது கூட தப்பு. இதனால்தான் ஆச்சாரியால் 2 இல்லை என்று பொருள்படும்படியாக அத்வைத்தம் என்ற பெயர் வைத்தாரே தவிர 1 என்று அர்த்தம் கொடுக்கும்படி ஏகம் என்று வைக்கவில்லை. ஆகக்கூடி 2 பூர்ணம் நிச்சயமாய் இருக்க முடியாது. பூர்ணம் என்றாலே அதற்குள் அடங்காததாக எதுவும் இல்லை, அதை தவிர எதுவும் இல்லை என்றுதான் அர்த்தம். அப்படி இருக்க ஒரு பூர்ணத்துக்கு அதிகமாக இன்னொன்று எப்படி இருக்க முடியும்? ஒரு பூர்ணத்துக்குள் இன்னொன்று அடங்கினால் அதன் அங்கமாகிவிட்ட இது எப்படி பூர்ணம் என்ற பெயருக்கு உரியதாக இருக்க முடியும்? ஆக ஜீவனின் ஆத்மாவும் ஈஸ்வரனின் ஆத்மாவும் நம்முடைய மாயாலோக பார்வையில் தெரிகிறபடி சைஃபராய் இருந்தாலும் சரி, அல்லது வாஸ்தவமாய் அவை உள்ளபடி பூர்ணமாய் இருந்தாலும் சரி, எப்படியானாலும் அவை 2ம் ஒன்றேதான், வேறு வேறு இல்லை என்று தீர்மானமாகிறது. இவை 2ம் என்று பிரித்து பன்மையில் சொல்வதே தப்பு. ஒரே ஆத்மா அல்லது சத்தியம் அல்லது பிரம்மம்தான் ஈஸ்வரனாகவும் ஆகியிருக்கிறது, ஜீவனாகவும் ஆகிவிடுகிறது. இருந்தாலும் விவகாரத்தில் ஈஸ்வரன் ஜீவன் என்கிறவை ஆத்மாவுக்கு வேறு மாதிரி தெரிகிறது. இதனால்தான் ஜீவாத்மா பரமாத்மா என்ற வார்த்தைகள் ஏற்பட்டன.